தமிழர்களை விமர்சித்த விவகாரத்தில் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் ஒரு வாரத்திற்குள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தி இருக்கிறார். சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பிரதமரும் அமித்ஷாவும் மன்னிப்பு கேட்காவிட்டால் தமிழ்நாடு பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என்றும் கூறினார். 2018 ஆண்டு ஒரிசா உயர்நீதிமன்ற ஆணை பிரகாரம் ஜெகநாதர் ஆலயத்தை திறந்து பார்த்துருக்காங்க. சாவி இருக்காங்க, ஒரிஜினல் சாவி இல்லை, மாற்று சாவி இருக்கு. அது நீதிமன்றத்திற்கும் அந்த மாநிலத்திற்கும் உள்ள பிரச்சனை. இதை எப்படி தமிழ்நாட்டு கூட சம்பந்தப்படுத்தி மோடி பேசுவார்? பிரதமருக்கு அழகா? உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு இழிவான பிரதமரை உலகமும் கண்டதில்லை, இந்திய தேசமும் கண்டதில்லை. இதை வன்மையாக மீண்டும் மீண்டும் தமிழர்களாகிய நாங்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் கண்டிக்கிறோம். மோடியும் அமித்ஷாவும் நிபந்தனையற்ற மன்னிப்பு தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்க வேண்டும். ஒரு வாரத்திற்குள் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா அலுவலகத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முற்றுகையிடும். தமிழர்களை விமர்சித்த விவகாரத்தில் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் மன்னிப்பு கேட்காவிட்டால் கமல் ஆலயத்தை முற்றுகையிடுவோம் என்று செல்வ பெருந்தகை கூறியதற்கு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் அறிவித்துள்ளதாக அறிந்திருந்ததாகவும், அலுவலகம் வரவிருக்கும் தேதியை முன்பே அறிவித்தால் வரும் 10 பேருக்கும் உணவு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். வரும் அனைவருக்கும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி தமிழர்களுக்கு செய்த துரோகங்கள் குறித்த புத்தகமும் பரிசாக வழங்கலாம் என்று இருப்பதாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி திமுகவும் காங்கிரசும் தமிழ் இனத்திற்கே எதிரியாக விளங்குகின்றன என்ற காணொலியையும் அன்றைய தினம் சமூக வலைதளங்களில் பதிவேற்றவும் முடிவு செய்திருப்பதாக அவர் பதிவிட்டுள்ளார். எனவே காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் பாஜகவின் மாநில தலைமை அலுவலகத்திற்கு வரவிருக்கும் தேதியை மட்டும் முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் என்று அண்ணாமலை கேட்டுக் கொண்டிருக்கிறார்.